Hi friends, welcome. This is Shivaji. Friends, இப்போ நிஃப்டி 50 பேங்க் நிஃப்டியும் பார்த்திங்க அப்படின்னா அதாவது மார்னிங் அப்டேட் நம்ம ரெகுலராக பார்க்குறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போத்தி குளோபல் சினாரியோ, அதாவது ஒரு சிலர் வந்து சார் முன்னாடியே சொல்லிவிடுங்க, ஒரு முன்னாள் சொல்லிட்டிங்கன்னா நாங்களும் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுறது நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் வந்து ஒரு நாள் முன்னாடியே என்ன கண்டிஷன் நடக்கும் அப்படின்றத இந்த வீடியோ பார்க்கலாம். இருந்தாலும் நம்ம மார்னிங் அப்டேட் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கோம். நிஃப்டி 50 இப்போத்தி நிலவரப்படி பார்த்தேன் அப்படின்னா ஒரு கேப் அப் சினாரியோ தெரியுது. அதாவது இது எப்போ வேணாலும் சேஞ்ச் ஆக விடுங்க. இப்போ மார்னிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இது மேபி இன்னொரு 100 பாயிண்ட்ஸ் சேர்ந்து பாசிட்டிவ்லையும் காமிக்கலாம், இல்லை ஃப்ளாட் ஓப்பன் ஆகலாம், இல்லை நெகட்டிவ்லையும் காமிக்கலாம், எப்போனாலும் எப்படி வேணாலும் காமிக்கலாம். ஆனால் இப்போத்தி சினாரியோ பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 புள்ளிகள் வந்து பாசிட்டிவில் காமிக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, இதை வச்சு நம்ம எப்படி ப்ரெடிக்ஷன் எப்படி பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம நிஃப்டி 50 பார்த்துடலாம். ஓகேங்களா, நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா இது பாருங்கள், இது ஒரு நியூ பாட்டம் பண்ணிச்சு இல்லைங்களா, இது நியூ ஹை, அகைன் நியூ லோ, அகைன் ஒரு நியூ ஹை, அதாவது லோயர் ஹை, ஹையர் லோ, ஹையர் ஹை. ஸோ இப்போது பேட்டர்ன் நமக்கு பார்த்திங்கன்னா புல்லிஷ்னஸ் பேட்டர்ன் வந்து இதில் கிளியராக ஃபார்ம் ஆகிருக்குது. ஓகேங்களா, அதாவது புல்லிஷ்னஸ் போகிற அறிகுறிகள் வந்து நல்லா கிளியராக தெரியுது. மார்க்கெட்டு முடிகிற வரலாம் கூட உங்களுக்கு லோயரில் ஃபார்மேஷன் இதில் ஆகலை, கடைசி வரலாம் மார்க்கெட் மேலே போகிற சினாரியோ தான் காமிக்குது. ஓகேங்களா, ஸோ மார்க்கெட் புல்லிஷ்னஸ் நோ டவுட், ரைட், ஒன்று கிளியர் ஆகிடுச்சு. சரி, எங்கே என்னென்ன சினாரியோ நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள், இந்த கேப் வந்து நியரஸ்ட் ரீஃபில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா, ஆல்மோஸ்ட் ரீஃபில் பண்ண மாதிரி தான் அது. இப்போ மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு பாசிட்டிவ் தான் வந்து ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் கூட ஒரு 100 புள்ளிகள் வந்து பாசிட்டிவ் ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. இப்போ கிட்டத்தட்ட 17,300 17,400 கிட்ட ஓப்பன் ஆகிற மாதிரி காமிக்குது. சரி, ப்ரைஸ் நெக்ஸ்ட் அது அடுத்த லெவல் எங்கே போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்னவோ ஒர்க் ஆகும். இப்போது 17,500 17,450 அந்த ரேஞ்செலாம் என்ன வரும்? எஸ், இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல நெக்ஸ்ட் லெவல் பார்த்திங்கன்னா 17,500 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் மூவ் ஆகும். ஓகேங்களா, ஒருவேளை மார்க்கெட் டைரெக்டாக ஓப்பன் ஆகிடுச்சு, 17,500 ஓப்பன் ஆகுது, நல்ல பெரிய புல்லிஷ்னஸ் ஓப்பன் ஆகுது ஸ்ட்ராங்காக அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் திரும்பவும் அங்கே போயிட்டு பையிங்க்கான வாய்ப்பை தேடாதீங்க. நேற்று உங்களுக்கு ஆல்ரெடி என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, மார்க்கெட் கேப் அப் ஆகிடுச்சு, இப்போ இந்த இடத்துல என்ன ஃப்ளாட் ஓப்பன் ஆகுதுன்னா வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படின்னு. ஏன்னா நம்ம இந்த பிரேக் அவுட் கொடுத்து மூவ் ஆக சொல்ல வந்து அந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணலாம். ஓகே, ப்ரைஸ் இதில் மூவ் ஆக போகுது அப்படின்றதுல நம்ம லிட்டில் பிட் ஸ்டாப் லாஸ் போட்டு நம்ம மூவ் பண்ணலாம். ஆனால் நாம் போய் சேர வேண்டிய இடத்துலையே வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? எஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆக சொல்லும், அங்கேருந்து நம்ம சேலும் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் புல்லிஷ்னஸ், நம்ம ஸ்ட்ராங் புல்லிஷ்னஸ் இருக்குது. ஸோ நம்ம அங்கேருந்து சேலிங் பண்ண முடியாது, பையும் பண்ண முடியாது. ஏன்னா புல் பேக்காக மார்க்கெட் வரும். அந்த புல் பேக்கில் ரிஸ்கி ட்ரேடர்ஸ் மட்டும் சேல் அண்ட் பைக்கான வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். அதாவது ரிஸ்கி ட்ரேடர்ஸ் அப்படின்னா என்ன? ஏன்னா நம்ம ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி ஆகும். அதாவது நம்ம இங்கேருந்து நம்ம சேல் அண்ட் பை பண்ணுறோம், இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். அப்போது இது இந்த லெவலில் இருக்குங்களா, இது வந்து சப்போர்ட்டாக ஒர்க் ஆகும். ஸோ இங்கே இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து ப்ரைஸ் இங்கே புல் பேக்காக வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதில் வந்து ரிஸ்கி ட்ரேடர் சேல் அண்ட் பை பண்ணுவாங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 சினாரியோ உங்களுக்கு சொல்லிட்டேன். மார்க்கெட்டு இப்போத்தி நிலவர பிரகாரம் பார்த்தா 100 பாயிண்ட் வந்து ப்ளஸில் ஓப்பன் ஆகுது, ரைட்டு. ஓகேங்களா, ஒருவேளை உங்களுக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக மேலே மூவ் ஆகிட்டு ஓப்பன் ஆகிடுச்சுன்னா 17,500 டேரெக்டாக ஓப்பன் ஆகுதுன்னா அங்கே போய்ட்டு பை பண்ணாதீங்க. ஓகேங்களா, ஒருவேளை உங்களுக்கு இந்த 17,350 மேலே லிட்டில் பிட் ஓப்பன் ஆகுதுன்னா இந்த நீங்கள் 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணலாம், பை அண்ட் செல் பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. அப்போது 17,500 வரலும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகும். ஹையர் ஹை ஃபார்மேஷன் ஆச்சுன்னா 17,500 வரலும் ப்ரைஸ் ட்ராவல் ஆகும். ஓகேங்களா, கீழே நம்ம பாட்டம் சைட் பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் டச் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய தூரம் இருக்குதுங்க. அவ்வளோ சீட்டில் வந்து ப்ரைஸ் இங்கே வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படியே வரணும்னா இந்த சப்போர்ட் லெவல் கட் ஆகணும். எது இந்த சப்போர்ட் லெவல் கட் ஆகிட்டு அங்கேருந்து லோயரில் ஃபார்மேஷன் வேண்டியது இதுக்கு 2-3 நாள் ஆகிடும். உங்களுக்கு நாளைக்கே மார்க்கெட் இங்கே வந்த இடத்துல வந்து நம்ம டச் பண்ணுறது எதிர்பார்க்க முடியாது, லேட் ஆகலாம் மேபி. ஓகேங்களா,
இது வந்து நிஃப்டி 50 கண்டிஷன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நான் சொன்ன 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோடனே நான் உங்களுக்கு ஃப்ரீ வெபினாரில் மீட் பண்ணுற எல்லாரையும். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது பேங்க் நிஃப்டியில் என்ன நிலவரம் அப்படின்றத பார்த்துலாம் ஒரு டைமு. இது வந்து பேங்க் நிஃப்டியோட நிலவரம் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டியில் இன்னும் கேப் ரீஃபில் பண்ணல. நிஃப்டியில் வந்து கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு, பேங்க் நிஃப்டியில் இன்னும் ரீஃபில் பண்ணலை. ஸோ இந்த இடம் வந்து பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது. இது 39,500, அதுவும் ரவுண்ட் நம்பராக வேறு இருக்குது. 39,500 ரெஜிஸ்ட்ரேஷன்ஸாகவும் இருக்குது. ஸோ நமக்கு கீழே பாட்டம் சைடில் ட்ரெண்ட் லைன் போட்டோம் அப்படின்னா கூட நமக்கு இது சப்போர்ட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ ப்ரைஸ் இந்த இதில் டச் பண்ணிவிட்டு அகைன் சப்போர்ட் எடுக்கிறதுக்காகவும், சப்போர்ட் பிரேக் ஆகினா அகைன் இந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் டச் பண்ணுறதுக்காக ப்ரைஸ் வரலாம். ஓகேங்களா. பேங்க் நிஃப்டிலையும் சேம் சினாரியோ தான் இருக்குது. ஆனால் இன்னும் கேப் ரீஃபில் பண்ணல, ஆனால் நிஃப்டியில் கேப் ரீஃபில் பண்ணிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த லெவல் வரலாம் 39,600 வரலாம் நம்ம வந்து மூமெண்டம் பார்க்கலாம். சரி, அது கூட நம்ம வேறு என்னென்ன கனெக்ட் பண்ண மேட்சிங் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஃபெபினாக்கு ரீடெஸ்ட்மெண்ட் ஒன்று போட்டு பார்க்கலாம். ஸோ எங்கே மேட்சிங் ஆகுதுன்னு. எஸ், 0.5 லெவல் கூட அதுவும் டச் ஆகுது. ஓகேங்களா. அதாவது நம்ம 39,500ம் நம்மளுடைய ரீடெஸ்ட்மெண்ட் லெவலும் அப்புறம் கேப் ரீஃபில்லும் ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து காம்பினேஷன் ஆகுது. ஸோ 39,500 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். மார்னிங் அப்டேட்டில் எதுக்கும் கன்ஃபர்மேஷன் பண்ணுறேன். நாளைக்கு மார்னிங்கில் SGX நிஃப்டி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். வேலை குளோபல் சினாரி வேறு என்ன டிஃப்ரெண்ட் என்ன வந்ததுன்னா உங்களுக்கு அந்த மார்னிங் அப்டேட்டை உங்களுக்கு அப்டேட் பண்ணேன். ஓகேங்களா. சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.